வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கியா சீரியல் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருந்துன்னு வீட்டுக்கு வரலான்னு வந்து இருக்காரு. அந்த சமயத்துல தான் நம்ம எஸ்எஸ்கே மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து இருக்காருல்ல, அந்த சமயத்துல கரெக்டா நம்ம கௌதம் பாக்கெட்ல அவருக்கே தெரியாம ஒரு திருடன் தான் இடிச்சுட்டு கஞ்சா போதை பொருளை அவர் பாக்கெட்ல வச்சு விட்டுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்த போலீஸ் திடீர்னு நிறுத்தி ஆப்வியஸ்மா நம்ம கௌதம பிடிக்கிறாரு. கௌதம பிடிச்சா அவர் பாக்கெட்ல இருக்கிற கஞ்சா எடுத்து என்னப்பா போதை பொருளுக்கு எடுத்துறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே நான் எதுக்கு கடத்தணும், என்ன யாருன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியுமே அந்த வீட்டுக்கே சொந்தக்காரெல்லாம் அனாத பையன் தான் நீ, அதனால அனாதம் தெரிஞ்சது. இப்ப கஞ்சா எடுத்து அது மூலயமா பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை வீட்டை விட்டு அடிச்சு முடிக்கிட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேங்க. ஆனா இப்பதான் தெரியுது நீ வீட்டை விட்டு வெளியே வந்து திருப்பியும் உன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்ட. இப்படிதான் நீ முன்னுக்கு வந்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி அரெஸ்ட் பண்றாங்க. அந்த சமயத்துல நம்ம எஸ்எஸ்கே கிளாப் பண்ணே வராரு. வந்த என்ன கௌதம் சௌக்கியமா, நான் தான் சொன்னல உன்னை திருப்பி அடிக்கிற நேரம் எனக்கு ஒரு நாளைக்கு வரும், அன்னைக்கு உன்னை திருப்பி அடிப்பண்டா, அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீ என்னைக்கே எழுந்திரிச்சுக்க மாட்டேன்னு சொன்னல, அதே மாதிரி பாத்தியா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்துச்சு. அப்படியே அந்த பூகம்பத்தை நான் எனக்கே யூஸ் பண்ணி இப்ப உன்னவே அரெஸ்ட் பண்ண வச்சிட்டேன். இப்போ உன்னுகிட்ட எதுவுமே இல்ல, செல்வாக்கு எதுவுமே இல்லை, நீ யாருகிட்ட போனா எந்த ஒரு பருப்பும் வேகாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அந்த இடத்துக்கு அப்படியே சும்மா உயரதிகாரி போலீஸ் உயரதிகாரி வராரு. அவர் வந்ததும் அப்படியே சும்மா நம்ம கௌதம புடிச்சுன்னு பார்த்தா விடுங்க கௌதம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாரு. நம்ம எஸ்எஸ்கேவுக்கு வார்னிங் கொடுக்குறாரு, நீ பண்ணது எல்லாமே தப்பா, சிசிடிவி கேமராவில் இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண முடியும், ஆனா நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா, கௌதம் எவ்வளவுதான் நீ அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சார் காசு எதுவும் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாமே உனக்கு காசா தான் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும், ஒரு முற்றுப்புள்ளியும் வரும், அந்த சமயத்துல எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து அவரை கூட்டின்னு போயிட்டு கௌதமா அவர் வீட்டுல வர்றாரு. அவரு வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் போலாமா போவேனாமான்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையிலும் ஒரு சந்தேகத்தோடமே போயின்னு இருக்காரு. என்னடா இந்த வீட்டுல நம்மள எல்லாம் ஏத்துப்பாங்களா, நம்மளோட நினைப்பு இருக்குமா, நம்மள அனாதன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டை கஷ்டப்படுத்திட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்காரு. இதை பார்த்ததும் ஒரு பக்கம் எல்லாருக்கும் ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கும். என்னங்க இப்படியெல்லாம் ஆயிப்போச்சு, கௌதமுக்கு இந்த மாதிரி நிலம் வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சு விட்டு போங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா கதறி கதறி வந்து ஓடி வந்து கௌதம கட்டி வச்சிடறாங்க. நான் இப்ப வந்தது ஒண்ணும் உங்க கூட சேர்ந்து இருக்கவோ அதுக்காகவா இல்ல, நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்க, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் தெரியணும்ல, உங்களை நானும் கஷ்டப்படுத்தணும்ல, அதுக்காக வந்தேன். இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, என்னோட உண்மையான அம்மா யாரு அப்பா யாரு சொல்லுங்க, அதை நான் கேட்டுன்னு பார்த்து தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரேவதி உள்ளாந்து வராங்க அழுந்துகிட்டு. உடனே அப்பதான் புரிய வருது நம்ம கௌதமுக்கு. ஜானகிய ரேவதியை பாக்குறாங்க. ரேவதி அம்மா நீங்க தான் என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் அந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க. நம்ம இலக்கிய திருத்தன்னு முழிச்சுன்னு இருக்காங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீயே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், அந்த துரோகம் என்னைக்கு எனக்கு மறக்குன்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியாது, அன்னைக்கு என்னைக்கு மறக்குதோ அன்னைக்கு நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.